ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நவம்பராவது மாதத்தில் 3வது ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தை பார்க்க கர்த்தர் பாராட்டின மகா உன்னதமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த நாட்களெல்லாம் எங்களை அற்புதமாய் காத்து காலையில் கர்த்தனை கொடுத்த புதிய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதி வருகிற யாவரையும் கர்த்தர் நிலையற்ற நேரத்துக்கு கொண்டு வாரும். உடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவர் ஆராதனை எல்லாம் உடைய கரம் கூட இருக்கும், பாதுகாத்துக்கொள். இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சில பாடல்களை பாடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே, எம்மை ஸ்தோத்திரிப்போமே.
அற்புதங்கள் ஆச்சரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவையான நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நல்ல உரையை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றை கொடுத்து, ஆமென். வேதம் சொல்லு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும். ஆமென் சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. சொல்லுங்க, அவருடைய கிருபை காலையில தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை வைத்த பெரிதான கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சீயோனிலே என்கிற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஆமென். நாம் நம்புகிற கன்மலை, நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். எல்லா கன்மலையும் அசைக்கப்படலாம், ஆனால் கிறிஸ்துவாகிய கன்மலை ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சீயோனிலே தீன அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே தீன அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. பலனிடுவேனோ பலனிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இரு கையிலே. பலனிடுவேனோ பலனிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இரு கையிலே. அசையாய் நம்பிக்கை நங்கூரவே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை நங்கூரவே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் சீயோனிலே தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் மழை பொழிந்தாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும் மழை பொழிந்தாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே சீயோனிலே தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் கனிவேன், என்னையும் படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் கனிவேன், என்னையும் படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒற்றுமாய் நடத்துவாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒற்றுமாய் நடத்துவாரே. சீயோனிலே தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. முடிந்தவர்களெல்லாம் உங்கள் வலதுகரங்களை உயர்த்தி நான் விசுவாசிப்போர். இந்த காலையில் என்னை நடத்தி வந்திருக்கிறவர் யார் என்று நான் அறிவேன். உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறவர் உங்களை ஒரு தீர்மானத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். காலை ஆராதனைக்கு நீ வந்திருக்கிறது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, கர்த்தருடைய பிரதான தீர்மானத்தின்படி
கர்த்தர் உங்களையும் என்னை இந்த இடத்துல அழைச்சு வந்திருக்கிறார். இந்த மேலறையில வந்திருக்கிற நீ இந்த மேலறையிலிருந்து கீழே இறங்கி போகும்போது கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற ஒரு பெரிதான நிச்சயத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் கடந்த வாரங்கள் எல்லாம் அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்தி கர்த்தருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து காலையில் அவரை துதிக்க பாட கர்த்தர் பாராட்டியிருக்கிற மகா உன்னதமான கிருபைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரே 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 அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோத்ரே 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 சோத்ரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஓ நீங்கள் துதிக்க 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 அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த புதிதான கிருபையினால் கர்த்தரை நிரப்பத்தக்கதா காலையில உங்கள் வாய்கள் எல்லாம் துதியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் காலையில நீ தேவாலயத்தில் 7 குஞ்சுகளுக்கு நடுவே உலாவி வருகிறவர் துதிக்கிறவள் நடுவே உலாவுகிற இயேசு காலை ஆராதனையில நீ துதிக்க 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 கர்த்தர் ஒரு புதிய கிருபையினால் உன்னை நிரப்புவார். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரே 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 சோத்ரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுப்பா உமக்கு சோத்ரே 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 சோத்ரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதித்தார்கள். சிறைச்சாலையின் கட்டுகள் உடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. காலையில் நீ துதிக்கும் போது காலையில் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமோ இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் வாய்க்காமலே போடுவார். வியாதியின் கட்டுகளை உடைப்பார். பிரச்சனையின் கட்டுகளை உடைப்பார். பலவிதமான கேள்விகளை கர்த்தர் உடைத்தெறிவார். இந்த காலையிலே கர்த்தர் நீ பெண்ணிசாலியோடு இந்த இடத்திலிருந்து நீ கீழே இறங்கி போகும்போது கர்த்தர் உனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கும்படி எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரே சோத்ரே சோத்ரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கனவு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நானோ விதை விதைக்கிறேன், அப்போலோ அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான், ஆனால் அதை விளைய செய்கிறவர் கர்த்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் உங்களை ஆராதிக்கும்படி உந்துகிறோம். நீங்கள் கர்த்தரை துதிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கருணையுள்ள தேவரிந்தார் எல்லாவும் கை துடித்து ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಕೈ ತುಡಿದು ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಕೈ ತುಡಿದು ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಕೈ ತುಡಿದು ಎಲ್ಲವೂ ಕೈ ತುಡಿದು ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಕೈ ತುಡಿದು
கடைசியாய் ஒரு பாடலை பாடி நம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அவர்களிலிருந்து ஒரு விசுவாசத்தை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை சொல்லுங்க தப்புவிக்க. ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் ஆமென், எங்கள் நம்பிக்கை எல்லாம் அவர் மேல் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை சிங்ககபியா இருந்தாலும், ஒருவேளை எரிகிற அக்கினியா இருந்தாலும் என்னை அவர் தப்புவிக்க வல்லவர். சொல்லுங்க, என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை தப்புவிக்க வல்லவர். வியாதியிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர். பிரச்சனையிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர். இடுக்குகளிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர். போராட்டத்திலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர். என் இயேசு என்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நல்ல கடனை கட்டி கடனை மகிமைப்படுத்துகிற மக்கள். ஹல்லேலூயா. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காத்தவர், என்னை காத்தவர். Amen.
வல்லவர். ஒருவேளை வியாதியிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர். எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர். இந்த காலையில் வந்திருக்கிற பலவித கேள்விகளோடு தேவ சமூகத்துக்கு நீ வந்திருக்கிறது உண்மையானா, இதோ இந்த மேலே விட்டு நீ கீழே இறங்கி போகும்போது கர்த்தருடைய எல்லா தேவைகளை சந்தித்தவரா, கர்த்தர் நீ வந்த வண்ணமாய் திரும்பி அனுப்பாதபடிக்கு ஒரு புதிய பலச்சோடு புதிய ஆரோக்கியத்தோடு எல்லா கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துவரா. இந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய வழி நடத்த போகிறதா நம்ம எல்லாரும் கட்டளை கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காலையில் வந்திருக்கிற நீ உன் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக அல்ல ஆராதனை, உன்னை யாரோ பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல ஆராதனை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர். நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கியில் நடந்தாலும் வெந்து போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். இதுவரைக்கும் உன்னையும் என்னை அற்புதமாய் வழிநடத்தி வருகிறாரே. நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் நமக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த 9வது மாதத்தின் 3வது ஓய்வு நாளிலே தேவ சமூகத்துக்கு வர அவரை பாட துதிக்க கர்த்தர் பாராட்டின மகா உன்னதமான கிருபைகளுக்கா எல்லாரும் விசைகரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கால்களில் சறுக்குகிறது என்று சொன்னபோது உங்களுடைய கிருபையை தாங்கினதல்லவா ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, என் கால்களில் சறுக்குகிறது என்று சொன்னபோது, எனக்கு நடக்க முடியாமல் பலன் இல்லாமல் இருக்கும் போது ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தந்தீங்களே அப்பா. சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுத்து, பலன் இல்லாதவருக்கு பலனை கொடுத்து கர்த்தர் நம்மை நெருங்க செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நெருங்க செய்திருக்கிறார். நல்ல ஆண்டவர் எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து காலையில் கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். என்னப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். என்னப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினமே போதும் அமர்ந்திருப்பேன். காலை ஆராதனையில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணுக்கு ஒப்பான் அவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உமக்கு விருப்பப்பட்டது போல, நீர் எங்களை மனைய நினைக்கிறது போல உம் சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நீர் வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான
சொல்லி நம்முடைய ருக்கு என்ற சகோதரி கூட சொல்லியிருக்காங்க. நம்முடைய நாகேஷ் தானியல் அவர் கூட டைப்பர் சொல்லியிருக்காங்க. ஏசப்பா கத்த அற்புதமாக கத்த காத்திருக்கிறார். தொடர்ந்து பாதுகாக்க ஆண்டவர் நாம் மயக்கப்பட சொல்லப்பட நாம் எல்லாரும் தனி கத்திரை சோதனை பண்ணுவோம். கணவர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். கத்த சுகப்படுத்த நம்ம எல்லாரும் சோதனை பண்ணுவோம். நல்ல பிதாவே, உட்காராதீங்க உட்காராதீங்க. உங்க சேரை நீங்களே தூக்கின்னு ஓனம் மானியமா போதீங்க. கொஞ்சம் அப்படி முன்னால் வந்துருங்க. எல்லாம் சேரை அப்படி தூக்கின்னு அப்படி பண்ணி வாங்க. அப்படி மேலே வந்துடக்கூடாது. ஏன் சார் வாங்க வாங்க அப்படி முன்னால் வாங்க. கரெக்டாக உங்களை அப்படியே இருக்கணும். வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. என்னென்ன ஆகும் யார் நான் பார்த்துருவேன். வாங்க வாங்க பேசுகிறேன். சகோதரன் அப்படி வந்துருங்க. கரெக்ட். நீ ஹைட்டாக இருந்தாலும் தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே உட்காருங்க. அவர் லைட் போடுப்பா. முடிச்சா கதை சகோதரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையில் உங்களை காண ஒரு சேர் பக்கத்தில் காலையை விடாதீங்க. அப்படி கொஞ்சம் தள்ளி போடுறா. அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம் பாருங்க. லைன் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படி போட்டு விடுப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா வரல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுங்க. இதை தம்பிங்கப்பா என்ன பார்த்துட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரேணுமா ரேணுகா ரேணுகாங்க ரேணுகா ரேணுகா ஒரு தரம் எப்படியா வாங்க. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகள் ரேணுகாவுக்கும் ஆபிரகாமுக்கும் வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க ஜெபித்து யோசித்து பேசி வைத்திருக்கிறோம். ஆமென். ஜெபித்து யோசித்து இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணோம், அப்புறம் யோசித்தோம், அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோம், பேசி வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால ரேணுகாவுடைய அண்ணா வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்ற ஐயா மஞ்சு உங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டமா? நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன வந்தோஷம் கேட்டாரா? இல்லை நீ எதனா கொடுக்குறியா? அது இருக்கு பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரேணுகா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? அவங்கள மனப்பூர்வம் பிடிச்சிருக்குதா? ஸ்தோத்திரம். அப்புறம் உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதா? பொண்ணை பார்த்தீங்களா? பார்த்து இனி இந்த சான்ஸ் கிடைக்காது. நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமானா 30ஆம் தேதி புதன்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருமணத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதி. இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. போய் உட்காருங்கம்மா. பிரைஸ் உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது குறித்து ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் 907775. Hallelujah. And Philip. You know what is the meaning of new modern Philip? Hallelujah. அதான் என்ன தெரியாது இருக்கு. என்னன்னா தெரிஞ்சுக்க. என்னன்னா நியூ மாடர்ன் Philip. ஓல்டு கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் நியூ தான். கர்த்தருக்கு அதனால டைரக்டாக என்ன நீங்கள் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. நம்ம சபை பண்ணுங்க. என்ன கேளுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன். சில பசங்க வாங்க இங்கே வா, முன்னால வா. அப்படி இருந்தால் அப்படி. அல்லேலூயா. அதனால பிள்ளைகளுக்கு அச்சம் பண்ணுங்க. என்ன இது திடீர்னு இந்த பார்க்கறது என்னங்க இந்த மாதம்
ಜೋ 9:10 ಏನು அசல் நான் பார்க்கறது தான் என்ன இருக்குது கத்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. சில பேருங்க ஐயா அதெல்லாம் விட்டுருங்க, அதை விட்டுட்டு வேற என்ன சொல்றது? நான் அதை தான் சொல்ல முடியும். நான் அவர் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத விஷயங்களை செய்கிறவரான்னு சொல்றது. சரி, சடுதியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வராங்க. திடீர்னு நம்மள மில்லியனியர் கர்த்தருக்கு சோறு பில்டர்ஸ் ஆக்கி விட்டுறாரு சொல்ல முடியாது. ஆமென். நல்ல சொல்ல பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதனால இந்த காரியத்தை ஜெபிக்கலாம். அன்பின் மித்தமா நீங்க எல்லா வத்துவதும் கேட்கலாம். அம்மா பாருங்க சேனல் கொஞ்சம் அந்த கேமரா தள்ளி போறேன். ஏன்னா அமெரிக்காலாம் பார்த்துக்கிறாங்க, நிறைய வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஓகே ரைட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் போன வாரத்தில் நம்ம கேரளாவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஆமென். எத்தனை பேர் தெரியும்? கைத்துங்க பார்க்கலாம். அது கூட தெரியாதுங்கிறாங்க சில பேர். நேற்று போன வாரம் கேரளாவில் வந்து ஊழியக்காரர் தெரியலாம் என்ன சொல்றது? ஆமென். சரி, அதுக்கு முன்னாள் வாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஒரு வருஷம் சொன்னேன். எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குது? எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குது? ஐயா நீங்கள் போன வாரம் அது முன்ன வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணிக்க அது ஞாபகம் இருக்குது. அது சொல்ல ஒத்து ஒத்து சொல்லக்கூடாது, தெரிஞ்சால் கைக்கணும். போன வாரம் சொல்லி அனுப்பிச்சுனுங்க. இன்னும் எவ்வளோலாம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரி, கொஞ்சம் குழு கொடுக்கட்டுமா? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. என்னம்மா நானும் மாலமா கைத்து கொண்டோம். அது வசதான் சொல்லுவேன். நல்ல வேற நீ நம்ம நாடு பிச்சைன்னு சொல்ல போறேன். நான் எதுக்கோ கைத்து பார்த்தா கட்சியில ஐயா தெரியுன்ற போறோமா அதுக்கு சொல்ல வரல. அல்லேலூயா. அவர்கள் ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஆமென். அதுக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல சரி போதும். அல்லேலூயா. இங்க நல்லா கவனிப்போம். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரத்தை கருது ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்வார்கள் பிள்ளைகள் கிளாடிக்கும் கவிதாவுக்கும் ஆண்டவர் பிரசவத்தை கற்றுவிட்டார். குழந்தையும் தாயும் வெவ்வேறு பிரித்து ஆசீர்வதித்தார். ஆமென். ரமணி, மரியா, தீபா 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வசனம் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே என்ன சாட்சி பெற்றார்களா? நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. நீங்க கன்னடத்துல வாசித்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கிறது அந்த வசனம். இவர் எல்லாரும் ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಒಳ್ಳೆ ಹೆಸರನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ? ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡರು. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சம்பாதிக்கிறதுனா கஷ்டமா ஈஸியா? பிரைஸ் தி லார்ட். சம்பாதிக்கிறதுனா கஷ்டமா ஈஸியாங்க? அல்லேலூயா. இருக்கு இந்த வீட்ல உட்கார்ந்துன்னு என்னது இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா? ஒர்க் போ. நாமளா செஞ்சிருந்தது ஹோம் ஒர்க். நாமளா செஞ்சிருந்தது ஹோம் ஒர்க். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ இவங்க அதுக்கு ஸ்டைலா மாத்தி அதேதான் அது. ஏய் அல்லேலூயா. அது கொஞ்சம் ஸ்டைலா, அது ஒரு டிஃபரெண்ட். என்னன்னா ஒர்க் அட் ஹோம். அல்லேலூயா. அப்போ ஒர்க் ஹோம்னா காசு கிடைக்குது உங்களுக்கு. நாம ஹோம் ஒர்க் பண்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லைங்க. இதான் அநியாயம். அதனால ஹோம் ஒர்க் பண்ற எல்லாருமே இனிமே நீங்களும் இந்த இதை பண்ணுங்க. எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஈஸியா உட்காந்து சம்பாதிக்கிறவங்களே என்ன பண்றான் இவன் 50,000 60,000 சம்பளமாமே அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆமென். அப்படி உட்காந்து பண்ண அத்தனை பேருக்கு முதுகு தட்டு வலிச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. 30 வயசு 35 வயசு ஐயா அது உட்காந்து எதிலுமே கஷ்டம் இருக்குதுங்க. ஆமென். எதிலுமே பிரச்சனை இருக்குதுங்க. நல்ல வரல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வரல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வியாபாரத்திலையும் பிரச்சனை இருக்குதுங்க. எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குதுங்க. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால சம்பாதிக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பேரை
இவங்க என்ன பண்ணாங்களா? சம்பாதிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்ல பேரை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டுதாங்க நல்ல பேர் வாங்க முடியும். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளால எத்தனையோ ஜனாதிபதிங்க வந்தாங்க போனாங்க. ஆமென். ஆனா நம்ம எல்லாருக்கும் மனசுல நின்று இருக்கிற ஒரே ஒரு ஜனாதிபதி. ஆமென். கவர்னர் யாரு? ஏசப்பா வந்து நம்ம நாட்டு ஜனாதிபதி. அவர் சிருஷ்டிகரியா? ஏன் கவுன்சிலர் ஆக்கிடுவோம்? நம்ம ஒரு கவுன்சிலர் யாரு? ஏசப்பா தான். உன் விசுவாசத்தை நான் மதிக்கிறது உங்களுக்கு ஓவரா தெரியலையா? அல்லேலூயா. அவர் வானத்தை பூமியை படைத்த சிருஷ்டிகர்த்தங்க. ஏஜேபி அப்துல் கலாம். அல்லேலூயா. அப்துல் கலாம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? இது தெரியலனாக்கா நீ இந்தியால இருந்து நீ கொடி ஏற்றி கொடி ஓட்ட வச்சுக்கிட்டு மாரத் கி ஜெய கர்த்தருக்கு சொல்றது பிரயோஜனமே கிடையாது. ஆமென். அப்துல் கலாம் ஏன் ஒரு நல்ல பேர் அவருக்கு. ஆமென். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மாதிரி சுத்தமா இருந்த கவர்னர். ஆமென். ஜனாதிபதி பிரசிடென்ட். ஆமென். பிரசிடென்ட்டா இருந்தார். அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளைகளே, அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அந்த பிரசிடென்ட் பதவியை பயன்படுத்தி அவர் யாருக்கும் ஒரு வேலை எதுவும் செஞ்சது கிடையாது. அவர் நியாயமானவராக இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்துல் கலாம் யாருக்கு ஆவல குலாம், அதான் அவருக்கு இப்போ சலாம். அப்துல் கலாம் குடும்பம் கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல பேர் இருக்கிறது. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா நான் கூட நல்ல பேர் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு கை தூக்க பார்க்கலாம். முன்னால முடியவே. ஏன்னா ஒரு வாட்டி இப்ப எடுத்ததுனால சொல்ல வேண்டியது. நான் என்ன பண்ண கீழே இருந்தேன். இந்த பசங்க ஓடுறது ஓடியாருது அவங்களுக்கு ஆட்டோ வாலி பசங்க சின்ன பசங்க இல்லையா, அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்குது. ஆமா, நம்மளுக்கு எப்படி இருக்குது? எரிச்சலா இருக்கு. இப்போ யாரா சவுண்ட் போட்டா எங்க ஏரியால இந்த மில்லுல லைட் வேலை செஞ்சு நைட் வேலை செஞ்சுட்டு வந்து பெரிய மில்ல அங்க மின்னோட மில்ல வந்து படுத்துன்னு பார்க்கணும். நாங்க ஓன் கத்தி ஓடுறது. அந்த ஆள் வந்து டேய் 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 கேட்ட வார்த்தை திட்டுவாங்க. அப்போ நாம கத்துனா இவனுக்கு ஏன் போகுதுன்னு நினைச்சோம். இப்ப தெரியுது இவனுக்கு கத்துனா ஏன் கோவம் வருது. அப்ப நான் சொன்னேன், ஐயா பிள்ளைங்க ஐயா உங்களுக்கு ஏன் ராஜேந்திரியா இந்த மாதிரி நான் பார்க்கவே இருக்கிட்டையா ஐயா பத்திரிக்கை சொல்றியா அப்படியா பாவம் இல்ல இந்த அப்ப நான் தெரியுமா ஒரு ஒழுக்கம் இல்லை அவருக்கு ஒழுங்கு போவோம் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. அப்ப நான் சொன்னேன், ஐயா நாமும் சின்ன வயசுல இப்படி தானே இருந்திருப்போம் அப்படின்னு. நானு அப்ப சரி நீ இல்லை விடு. நான் சொன்னேன், இங்க இருக்கிற பசங்களை விட என்னை விட 100 மடங்கு எவ்வளவு மேல அவனு தானே. ஏன்னா நீ என்ன பாஸ்டரா தான் பார்த்துருக்கிற, நான் வேஸ்டா இருக்கும்போது தெரியாது. அல்லேலூயா. என்னோட 100 மடங்கு இந்த பசங்க மேலே. ஆமென். என்னவோ நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையில நம்ம என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். கர்த்தருக்கு சொல்றோம். அப்பா உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கினதே இல்லை, ஒரே ஒரு நாள் அப்சர் ஆகுற. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கர்த்தர் சபையில் வைத்திருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல பேர் வாங்குறது கஷ்டம். ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அது எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப. ஆனா எல்லாருக்கும் நம்மள நல்லவன் எல்லாரும் சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறது இஷ்டம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வராமர் அப்படின்றத விட வராமர் அப்படின்றது நமக்கு சந்தோஷம். அப்போ இந்த பாருங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே என்ன சாட்சி பெற்றாங்க? நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நற்சாட்சி பெற்று கீழ வசனம் வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணாம போயிட்டாங்களா? அடையாமல் போயிட்டார்கள். அல்லேலூயா. நாதன் பாருப்பா, இப்படி சட்டல போடுப்பா டக்குன்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். பெற்றோம் அவங்க என்ன பண்ணாம போயிட்டாங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, நற்சாட்சி நல்லவன் சொல்றதுக்கு அடையாளமே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணிருக்கணும், கொடுத்திருக்கணும். ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
நான் உங்க வீட்டுக்கு வரேன், என்ன புகழுங்க, ஐயா உங்களை மாதிரி பிரசவம் பண்ண முடியாது, ஐயா உங்களை மாதிரி, ஐயா எங்க பாஸ்டர் யாரா பசி நான் வாரி கொடுத்துருவாரு, நீ சொல்லும் போதெல்லாம் நான் சந்தோஷமா உட்காந்துக்கிறேன். என்ன தெரியுமா, மத்தியானம் சாப்பாடு போட்டுருவேன். இவ்வளவு புகழ்றிய கை விட்டுருவியா? மத்தியானம் ஒரு பொழுது என்ன ஆயிடும் நமக்கு, நான் அப்புறம் ஐயா நானும் வெளியே போயிட்டு வரீங்களாண்ணா எப்படி இருக்கேன்? நீ என்ன நல்லவன் சொன்னது உண்மை, நான் ரொம்ப தாராள குணம் சொன்னதெல்லாம் உண்மை, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா தாயே கேள்வி இல்லதோ புரோஜனமே. அல்லேலூயா. நீ நல்லவன் சொல்லியிருந்தா புரோஜனம் எனக்கு. அப்போ பாருங்க, விசுவாச நற்சாட்சி பெற்றும் என்ன பெறலையா அவங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணலையா அவங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன சொல்லி கொடுங்க, எல்லாம் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன பாது, பிரைஸ் தி லார்ட் என்று நல்ல பேர் வாங்கிக்கோ. நீ ஒன்றும் பண்ணலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்றால் என்ன பாருங்க, நீ பூமியில எவ்வளவு தூரம் நடக்குது நட ஆபிரகாமே, வானத்து நட்சத்திரம் என்ன கொடுமானால் என்ன, அது நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தம். இதெல்லாம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னது இது வாக்குத்தத்தம். நான் சொல்லிட்டேன் ரெண்டு, நீங்க ஒண்ணு சொல்லுங்க டக்குன்னு. ನಿಜವಾಗಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸೇ ಆಶೀರ್ವದಿಸುನು, ಹೆಚ್ಚಿಸೇ ಹೆಚ್ಚಿಸು. அல்லேலூயா. ஆமென். கன்னட நாடின வீரனை படிங்க. தேவர் ஆசீர்வாதம் அப்படி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வஸ்திரம் உள்ளத்துல வேலை செய்யணுங்க. எதுவுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ದಯವಿಟ್ಟು ಕನ್ನಡ ಜನ ಎಷ್ಟು ಜನ ಕೈ ಎತ್ತಿರೋಣ. ಕನ್ನಡ ನನ್ನ ತಮಿಳು ಬರಲ್ಲ ಅನ್ನೋರು, ಕನ್ನಡ ತಮಿಳು வருதா, ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಸರಿ, ಪ್ರೇರ ಇರಲಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. ಆಮೇನ್. ನಾವು ಕನ್ನಡ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಇರುವುದು ಕನ್ನಡ ನಾಡಿನಲ್ಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅದೇ ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಿಮಗೆ ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ನೆಲ ಬೇಕು, ಜಲ ಬೇಕು, ಭಾಷೆ ಬೇಡವೇ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ದೇವರ ಮೇಲೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಈಗ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆಮೇನ್. ಆದ್ರೆ ಅವರ ವಾಗ್ದಾನ ಏನ್ ಮಾಡಿಲ್ವಂತೆ, ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ண முடியல, அவங்க அடையாமல் போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்க சொல்லுங்க ஒரு வாக்கு தத்தம் சொல்ற மாதிரி. ஓ அல்லேலூயா. இது என்னது, இது பேசுங்கம்மா எல்லாரும், நல்லா சொல்லுங்க. என்னது அது மேல வாக்கு தத்தம். பிரைஸ் லார்ட். பிராமிஸ் வேர்ட். ஆமென். பாருங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிராமிஸ். நீங்க நல்லா சொல்லும் போது உங்களுக்குள்ள கிரியை செஞ்சிடும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஸ்கூட்டர் அடிச்சா ஸ்டார்ட் ஆகாது. என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா என்ன அப்படி பாருங்க. உங்களுக்கு சரி, அந்த காலத்துல ஸ்கூட்டர் கூட்டலாம் இவ்வளவு தான் இருந்துச்சு. இந்த ஸ்டார்ட் ஆகாத ஸ்கூட்டர் இருந்துச்சு, என்ன பண்ணுவோம் நாம, சாட்சி இல்லம்மா, மனைவி நெஞ்சு ஒரு உதவுமா. இப்ப வேற தப்பா சொல்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஜோரா என்ன பண்ணுவோம், சாட்சி மாதிரி பெட்ரோல் வர வச்சு ஜோரா அடிச்சா என்ன ஆயிடும், வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அது மொத்தம் என்ன ஆயிடணும், ஸ்டார்ட் ஆயிடணும். உங்களை ஸ்டார்ட் என்ன பண்ணிடணும். ஏன் ஒரு ஊழியக்காரனுடைய திறமைய இன்ஜினே இல்லைனாலும் அந்த வண்டி ஓட வச்சிடும். இன்ஜின் இல்லாத வண்டி எப்படியா ஓட்டுறது, உட்கார சொல்ல தள்ளு போக வேண்டியதுதான். எத்தனையோ வழி இருக்குதுங்க நம்ம கிட்ட. அல்லேலூயா. உட்கார வச்சு தள்ளு வீட்டு தள்ளி ஏதோ பள்ளங்களை பார்த்து தள்ளிட்டு வந்துட வேண்டியதுதான். இன்ஜினே இல்லாத எவ்வளவு காலம் தான் ஓடுறது வண்டி. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தங்கள் நல்ல அழுத்த திருத்தமா சொல்லுங்க. நீங்க டக்கு சொல்லுங்க. ஒருத்தர் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான் போதும். வசனம் ஒண்ணும் சொல்ல வேணாம். ஆமென். உனக்கு சொந்தமா இருந்தா கூட என்ன ஒண்ணு சொல்லு, அது வாக்குத்தத்துக்குள்ள கொண்டாந்துடலாம். இன்னைக்கு ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். என்னமா சொன்னீங்க, ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் சொல்லுங்க மேல. இது வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். இது துதிக்குது, ஆனா கொண்டு வந்த வேண்டியதா இப்ப உள்ள. இப்ப என்ன பண்ண வேண்டியதா, ஸ்தோத்திரம். அல்லே பாருங்க, இந்த உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது, அந்த காலத்துல அந்த எம்ஜிஆர் பிக்சருக்கெல்லாம் டிக்கெட் நின்று பாருங்க. காலையில போய் ஒருத்தர் நின்று இருப்பான், ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும். போவோம் டைம் ஆவா நின்று கூட்டம் வரலான்னு பாருங்க. எல்லாம் சில நேரத்தில் தியேட்டரோட டிக்கெட்டே வாங்காத உள்ள போயிட்டு அந்த டிக்கெட் விற்க முடியாது. அது போல ஆண்டவர் நம்மள அற்புதமா கொண்டாந்து இருக்கிறாரு. ஆமென்.
அல்லேலூயா. ஆண்டவர் நீ சொல்ற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். உன்னை வெளியே தள்ள மாட்டார். ஆமென். கீழே இருக்கிறவங்க சொல்றாங்க, மேலே இருக்கிறவங்க சொல்றாங்க, டக்குனு திகையாதே நான் உன் தேவன். இது என்னது இது? அப்புறம் உன்னதமான தேவன் சர்வ வல்லவரின் மறைவில் தங்குவார். ஆமென். பாருங்க எப்படி வருது பாருங்க. சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இன்னும் சில பேர் யோசிக்குதுங்க, ஆதியாகமோ ஒருத்தர் சொல்லிட்டு போறது அதை விட்டு ரொம்ப இதுவா போயிருக்கு. கத்து அண்ணாடி அதெல்லாம் வேணாம். ஒரு வாக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கனிதரும் திராட்சை செடி. ஓகே, பிரைஸ் லார்ட். பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10. ஓ பிரைஸ் லார்ட். முரளி ஆமென். அல்லேலூயா. எல்லாம் வாக்குத்தத்தம். கண்ணாவன் சொல்றாஜா சீக்கிரம். எகோ நான் காபிரி ஒரே காபிரியா காபிரி. நீ ஏதாவது ஒண்ணு திருப்பி நிதானமா சொல்ற. காபிரி காபிரி காபிரியா வர காபிரியா வர. சரி காபிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, வசனம் எவ்வளவு நேரம் கேட்கறீங்க, நீங்க தெளிவா இருக்கிறீங்களான்றது தான் எனக்கு முக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்க சொல்லி இருக்காங்களே, இவங்க எல்லாரும் விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றாங்களே, இவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதெல்லாம். ஒருவே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒருவே சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. எனக்கு அவருக்கு அத சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். ஜோஷுவா சொல்றார், நான் மோசேயோடு இருந்தேன், நான் மோசேயோடு இருந்த போல நான் உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்க மட்டும் ஒருவனும் உனக்கு சொல்றாங்களா பாரு. நீ சொன்னார். அல்லேலூயா. ஒருவனும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்ற இவங்க எல்லாம் தான் விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றவர்கள். ஆமென். நல்லவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றாங்க இவங்க. பாருங்க, இவங்க நற்சாட்சி பெற்றுட்டு அந்த வாக்குத்தத்தத்தை பெற வரும்போது அவங்களுக்கு அது அடையாமல் போனாங்க, கொடுக்காம விட்டுக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இப்போ ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஓடுறான்? கத்தருக்கு நம்ம ஓடுறதெல்லாம் ஓடுறது ஒலிம்பிக்கெல்லாம் ஓடுறாங்க பாத்தீங்களா? கத்தருக்கு இப்படி ஓடுறாங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் புதுசு மொபைல் வச்சிருந்துக்கிறான், ஏதுறான்னு கேட்டுக்கிறாங்க. இது ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சு தெரிவிக்கிறான். அப்படியா? எங்கடா ஓடுனேன்? போலீஸ் கடை ஓனரு நாங்கள் ஓடணும். நான் போலீஸ் கடை ஓனரு இவன் 3 பேர் ஓடினாங்களா? இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? அதுக்குள்ள எவ்வளவு பிரயாசப்பட்டு அடிச்சிருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? திருட்டு தொழிலா நினைக்கல. முஞ்சா பிடிச்சிக்கடா, குடிக்கலாம் இருக்கு பிடிச்சா உனக்கு ஓட்டப்பந்தயம் அப்படித்தானே. யார் ஃபர்ஸ்ட் ஓடணுமோ அப்படிதானே. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஓடுறான்? அந்த கப்பு எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக ஓடுறான். அங்க ஓடுனதுக்கு அப்புறம் கப்பத்துக்கு பின்னால வச்சுக்கிட்டு இல்ல நான் எப்படி இருக்கும்? அவன் என்னத்துக்கு ஓடி வந்தான்? எந்த நம்பிக்கையில ஓடி வரான் அவன்? இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சோப் டப்பா இருக்கட்டும். அந்த காலத்துல நமக்கெல்லாம் ஸ்கூல்ல என்னங்க கொடுத்தாங்க? சோப் டப்பா. அது புற்றா உடஞ்சிடும். 10 பைசாவோ 15 பைசாவோ அதை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இப்படி நான் ஓடிக்கவே மாட்டேன். அதனால ஓடல வாங்கல, அது விஷயம் வேற. நம்ம கிரேடு வருது. அந்த சோப் டப்பாக்கு இப்படியா எங்க அம்மா எப்படி பொண்ணு போல வளர்த்து வச்சுக்கிறாங்க. சோப் டப்பாக்கு நம்ம தேய்ச்சி ஓட முடியாது. ஆனா இவங்களுக்கு எந்த நம்பிக்கையில ஓடி வராங்க இருக்குது. ஆமென். சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சார்லஸ் காஸ்டர் ஓடி வந்திருக்கிறார். ஆமென். எங்க போறீங்க? ஜெயக்குமார் கேக்குறார். ஐயா சொல்லிக்கிறாரு 8 மணிக்கு வந்துட்டா நான் பாத்துக்கிறவா பாத்து இருக்கிறாரு. அதான் நான் அவரு 8:25 ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணோம்? ஜெயக்குமார் சொல்ற இது கிட்டயா? ஐயோ 8 மணி அவர் சொன்னா என்ன பண்ணுவாரு? 8 மணிக்கு வந்துட்டாரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு கவலைப்படாதயா. அவர் எந்த நம்பிக்கையில வந்துருக்காரு இப்போ? பாரதங்கள் மஞ்சு பார்ப்பாங்க. ஏன் நம்ம விசுவாசிக்கு ஒண்ணுதான் உனக்கு என்னமா தெரியும்? எனக்கு அவருக்கு கலெக்ஷன் நான் சொல்லி இருக்கிறது யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அவருக்கு எனக்கு தான் தெரியும். அப்போ ஓடும் போது பல பேர் பல ஜெயக்குமார் நினைப்பாரு, என்ன விட இவங்க ரொம்ப தெரிஞ்சிருமா? 3 வாரம் வந்தாரு, அதுக்குள்ள ஐயா தெரிஞ்சிட்டு அல்லேலூயா. இவரு 30 வருஷமா இருக்கிறாரு, ஒன்றும் தெரியல. அது விஷயம் வேற. ஆனா அவர் என்ன அப்போ சார்ல்ஸ் என்ன எதை நினைச்சு ஓடி வந்திருக்கிறாருன்னா,
ஐயா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னா என்ன பண்ணுவாரு? கொடுத்துடுவாரு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில ஓடி அங்க இருங்க. இங்க வந்து பாஸ்டர்மா சொல்றாங்க அவர் ராத்திரியே போயிட்டாரு ஊருக்கு. எப்படி இருக்கும்? சோத்திரம் இப்ப சொல்றேன். அப்ப கண்டிப்பா எனக்கே ஆத்திரம் வந்துடும். நீ வேற ஊருக்கு போற போனாவது பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்படி ஓடியாந்தானே, வெறுக்க ஓடியாந்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூச்சு வாங்க ஓடியாந்தானே. ஐயா இந்த நிலைமை தான் இவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அவன் விசுவாசத்தில் அசாட்சி பெற்றும் என்ன பண்ணல அவங்க அந்த நம்பிக்கையில நான் தேசத்தை கொடுப்பேன், பூமியை கொடுப்பேன் சொன்னதை நம்பி அவங்க என்ன பண்ணாங்க? ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது அவங்களுக்கு. 40வது வசனம் வாசிங்க. இப்ப நல்லா இப்ப கவனிக்கமா போதும். நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன், நீங்க கவனிக்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊருக்கு ராஜாவானாலும் தாய்க்கு என்னவா? நல்லா சொல்லுங்க. ஊருக்கு ராஜாவானாலும், ஊருக்கு ராணி ஆனாலும், அவன் டாக்டர் ஆனாலும், கலெக்டர் ஆனாலும், நரேந்திர மோடி பாருங்க அவங்க அம்மா ஒரு ஸ்வீட் எடுத்து ஊட்டுறாங்க, நரேந்திர மோடி வாங்கி சாப்பிடுறாரு. ஆமே. ஏன் ஊட்டினாங்க? பிரதமரே பிரதமரே தள்ளி நிலுங்க அப்படியே சொன்னாங்க? இல்ல, மோடி நாட்டுக்கு பிரதமர், தாய்க்கு இல்ல. அத போல நீங்க எவ்வளோ என்னோட படிச்சிருந்தாலும், நீங்க பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாலும், நீங்க எல்லாம் எனக்கு பிள்ளைங்க தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சொல்லு. அல்லையே சொல்லு. ஆமா, பிள்ளையா இருக்கணும், தொல்லையா இருக்கக்கூடாது. சரி, எனக்கு பிள்ளை விட தொல்லைகள் அதிகமா இருந்தது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ண போலாம். விட நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இந்த அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக முடியாது. ஆமென். நீ ஓடி வந்தது ஓகே, நீ பலி செலுத்தது உண்மை. ஆபிரகாமை போல நீங்க பிள்ளை எடுத்து போய் நம்ம வைப்போமா? யாராவது வைப்போமா? அல்லேலூயா. ஆண்டவரே, அதுக்கு பதிலா என்ன வேண்டாலும் கேளு. அதே மாதிரி வந்து ரோபோ கூட செட் பண்ணி அதே மாதிரி வந்து கொடுக்குறேன். குழந்தைய கேட்டாண்டு நீங்க கொஞ்சம் யோசிக்கும். யாரு ஆண்டவர் என்ன பண்ணுமா? யோசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குமா? ஆமென். ஆபேலை போல ஒரு காணிக்கை நீங்க செலுத்த முடியுமா? ஆமென். எத்தாவை போல நாம் இருக்க முடியுமா? அதுதான் தேவப்பிள்ளைகளே, இப்ப நீங்க 14 அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா இதெல்லாம் வருது. நான் வர சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள். அவர்கள் யாரு? ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்பிள்ஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மை அல்லாமல் என்றால் நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டுக்காரர்கள். நல்லவரல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவரல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் எல்லாரும் ஓடினது, பிரயாசப்பட்டது, உழைத்தது, நடந்தது, ஆண்டவருக்காக ஜீவித்தது எல்லாம் யாரு? அவர்கள். ஆமென். ஆனா அவங்க நம்ம இல்லாம என்ன ஆக முடியாதா? without us shall not be made perfect. கர்த்தருக்கு நாம இல்லாம அவங்க என்னவே ஆக முடியாதா? பூரண பர்ஃபெக்ட் ஆக முடியாது. வரல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வரல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஓடும்போது 2 பிரைஸ் கொடுப்பாங்க. ஒன்னு கப்பு கொடுப்பாங்க, அதுக்கு முன்னால இன்னொன்னு கொடுப்பாங்க. என்னது? சர்டிபிகேட் கொடுப்பாங்க. தெரியுங்களா? பிரைஸ் தரார். அல்ல மேல மேனா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. மேல மேட்ச் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன கொடுப்பாங்க? அப்போ ஓடுனது ரன்னர் அவங்க. சர்டிபிகேட் வாங்கி போயிட்டாங்க. மச்சாச்சி கப்பு நாம வாங்கிக்கோ. ரன்னர் அவங்க. சில பேர் இன்னும் புரியல. ஹல்லேலூயா. ஓடுனது அவங்க, கப்பு யார் கையில கொடுத்துக்கிறாங்க? அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஓடி கோடி சோதரம் வாழ்வடைக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஓடி கோடி சோதரம் வாழ்வடைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்வடைக்கும் சோதரம். Hallelujah, hallelujah.
குறைக்கலாம். போய் பாருங்க ராஜா, இந்த பாருங்க. இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைன்னா உன பிள்ளைங்க ஒன்றும் கஷ்டப்படும். நல்லா கவனிக்க. அது அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படி கூப்பிட்டேன் இல்லையா ஐயா, இவங்கெல்லாம் இப்படி செலவிங்கன்னா இப்படி 2 லைன் உட்கார வச்சுக்கலாமே, இன்னையோட லாஸ்ட் நீ காலி. அல்லேலூயா. இப்போ நான் மேலே போய் சேர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வந்தேன், போய் எங்கன்னா தேடி எடுத்துக்கலாம். 6வது முடிச்சதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. ஓகே, பிரைஸ் உட்கார உட்கார, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம வீடு, நாம. ஆமென். நல்லா கவனிங்க அப்படின்னு போட்டுருக்கா. இங்க வேதத்துல வாசிக்க பாருங்க, அவங்க நம்ம இல்லாமல் அவங்க என்ன முடியாது. இப்போ நல்லா கவனிக்க நீங்க, நான் முடிச்சிடுறேன், நேரம் இல்லை. பிரைஸ் சொல்றேன். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்துல தகப்பன். அல்லேலூயா. இப்போ அவரை போல விசுவாசம் நமக்கு. ஆனா நம்ம இல்லாம அவங்க என்ன ஆக முடியாதா, முடியாது. இப்போ ஆபிரகாம் எல்லாரும் சாதிச்சாங்க, செஞ்சாங்க. ஆனா பரலோகத்துக்குள்ள இல்ல, வெளியே கேட்ல உட்காந்துக்கிறாங்க எல்லாரும். புரியுதுங்களா நான் சொல்றது? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பரலோகத்துக்குள்ள இல்ல. யாராவது பரலோகத்துல தாவீதெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு இதுக்காக, அன்புக்காக, இப்ப எங்க வீட்டுக்காரங்க பயப்படாதமா, அவர் மேலதான் இருப்பாரு, ஆண்டுட்டு இருப்பாரு சொல்றோம். நம்ம இருப்பாரா இல்லையா போனதுக்கு அங்க வந்து என்ன கேட்க கூடாது. ஐயா எங்க வீட்டுக்காரங்க போய் நரகத்துல பார்த்து வந்துருங்க. அது அவங்க பரிசுத்தத்துக்கு ஏற்ற கிரியைங்க. நம்ம ஆறுதலுக்காக எல்லாரும் சொல்றோம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ இன்னும் வந்து நம்மள ஐயோ ஜெபம் மட்டும் போங்கன்றாங்க. ஆண்டவரே இந்த குடிக்கார நாயை அப்படியே சொல்ல முடியும். ஏதோ ஆண்டவரே ஏதோ எல்லாரும் மன்னிப்பு கொடுங்கப்பா, குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு வரோம். நம்ம வரல சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாம். அதனால நம்ம சொல்றவங்க எல்லாம் பரலோகத்துல இருப்பாங்க, நம்ம சொல்லாதவங்க நரகத்துல இருப்பாங்கன்றது ஒண்ணும் ஏன்னா அவரவர்களே பரிசுத்தம், அவர்கள் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, அவ்வளவுதான். வரல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆபிரகாம் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. ஆமென். இப்போ ஆபிரகாம் உள்ள போகணும்னா என்ன பண்ண சொல்லுங்க. இப்ப எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு பாக்குறேன். குழந்தைத்தனமா இருக்கிறீங்க, சீரியஸா இருக்கிறீங்க நீங்க. நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம். இப்போ எச்எல் ஃபேக்டரி உள்ள மைக்கேலியா உள்ள போகணும். ஆமென். இப்போ மைக்கேலியாவுக்கு தெரியாது, ஐயா வந்தால் தான் நம்மளை உள்ள விடுவாங்கன்னு தெரியாது. இவர் என்ன வாட்டில் எல்லாம் ஜம்புலாம் ஜம்பை ஜப்பெல்லாம் அடிச்சு எல்லாம் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு என்ன அச்சாட்சி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி போட்டு எங்கே போயிட்டாரு கேட்டுட்டு போகிறேன். இப்போ கேட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ராம்சாம் பார்த்துட்டு திருப்பி ஒத்துக்கிறாரப்பா, அவங்க வந்தால் தான் என்ன விட முடியும், உள்ள விட முடியும். இப்போ இது யோசிப்பாரு, ஐயா ஒன்றும் ஓடலையே, நான் தானே ஓடினேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நீங்கள் ஒருத்தர் நினச்சிங்க, என்ன சொன்னா கூட பரவாயில்ல. ராம்சாம் பார்த்துட்டு ஒருத்த பழகத்துக்கு இருக்கிற அவனை கூப்பிட்டு எப்படி இருக்கும் அவருக்கு? யாரோ ஒருத்தன் ஓடுனது நானு, ஜம்ப் அடிச்சது நானு, உயிரை பணைய வச்சு என்ன பண்ணேன், ஜெயிச்சு வந்துருக்கிறேன். ரோட்ல அவனை பழகத்துக்கு அவனை போய் கூட்டு வர சொல்றியா? அதே ரன்னிங்ல மறுபடியும் வருவாருங்க. யார்கிட்ட? அப்ப என்ன சொல்ல வரேன் நானு, யாரோ கஷ்டப்பட்டதுக்கு யாரையும் சொன்ன எப்படிங்க இருக்கும்? முடியாது. அப்போ இப்போ மைக்கில் யாரை எதிர்பார்த்துருப்பாரு, ஐயா வந்தாதான் திறப்பாங்களாம். என்ன பண்ணணும்? அப்போ இப்போ ஆபிரகாம் உள்ள போறோம்னா என்ன பண்ணணும்? நாமெல்லாம் என்ன பண்ணணும்? நல்லா சொல்லுங்கம்மா, நல்லா சொல்லு பார்க்கலாம். சர்ச்சு உள்ள வர்றதே பெரிய காரியம். நான் உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி சொல்றேன், அதையாவது நல்லா சொல்றீங்களா? ஆபிரகாம் தாவீது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்லாம் உள்ள போகணும்னா நாம போனாதான் கேட்டு ஓபன் ஆகும். நல்லா தம்பி, நல்லா தம்பி, நல்லா தம்பி. இல்லைன்னா வாங்க திட்டு திட்டா தட்டா தட்டு. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உங்க சமூகமே, எத்தனை இன்பமே
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நீங்க சொல்ற சத்தத்தை கேட்கணும். அப்பதான் உங்களை விடுவேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ற சத்தம் கேட்குது இல்ல, அப்ப அந்த சத்தத்தை கேட்கணுமா இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஒரு காலம் வரும். ஆமென். தேவ பிள்ளையே, இப்போ மைக்கலையா உள்ள போக முடியாத கேட்ல என்ன பண்ணுகிறாரு? கரெக்டுங்களா? கரெக்டா? கதை புரியுதா? போட்டுக்கோ. ஒரு ஊர்ல அப்போ ஐயா வந்துட்டு நின்னுக்கிறார். இப்போ நான் வந்தாதான் என்ன திறப்பாங்க. அவர் கஷ்டப்பட்டாரு, உழைச்சாரு, அதெல்லாம் விஷயம் வேற. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லப்பா அவர் வந்தாதான் என்ன பண்ண முடியும், திறக்க முடியும். இல்லை அந்த பழக்கடைக்கார வந்தாதான், இல்லை அந்த தெரு பிரிக்கிறான், அவங்க வந்தாதான் திறக்க முடியும். நான் என்ன பண்றது? நின்றுக்கிறார். இப்போ இவரு மழையில வெயில்ல 10 வருஷமா 15 வருஷமா போய் என்ன பண்ணுகிறாரு? நின்றுக்கிறார். ஐயா வந்தாக்கா உள்ள விட்டுருவாங்களே, அவர் என்ன பண்ணுகிறாரு? நான் இங்க மைக்கேல் ஐயா அவர்கள் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் அங்கிருந்து யோசிப்பையோ வந்து தோலையா பல வருஷமா இதே பேசிருக்கிற போது என்னை பத்தி சொன்னது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு. ஏன்னா நீ என்னை பத்தி பேசுறது எனக்கு பிரயோஜனம் இல்ல, நீ வந்தாதான் என்ன தரப்பாங்க. இதே போலதான் ஆபிரகாம் போட்டு நினைச்சுட்டு பாரு. ஆபிரகாம் விசுவாசி. அடடா போதுங்க, வந்து சேருங்க. நான் எங்க போகணும்? உள்ள போகணும். மோசே சமுத்திரத்தை திறந்தாச்சு, வெளியே வந்தாச்சுடாப்பா. அதே மாத்தி மாத்தி எவ்வளோ வருஷம் ஓட்டின்னு இருப்பீங்க. நீங்க வந்து சேருங்க. நான் எங்க போகணும்? கரெக்டா சொல்றது? கரெக்டா சொல்றது? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் மறுமனையாட்டிட்டே அதை கேட்டாங்களா யாராவது? செஞ்சது செய்யாதெல்லாம் கூட்டி சொல்லுகிறீங்களே, விட்டுட்டு வந்து சேருங்கப்பா. அவங்க எதுக்காக எதிர்பார்த்துருக்கிறாங்க தெரியுமா? நாம போனாதான் பூரணராவார்கள். நாம் அவங்களை சந்திச்சாதான் பர்ஃபெக்ட். அப்போதான் அவர்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷிதமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கரகத்தட்டி கர்த்தரை சோதரம் அவங்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு விடுதலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறிய இருக்கும். ஆமென். விசுவாசிகள் தாப்பனியே ஆபிரகாம் சொல்றோம். டக்குன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்க மேல? டக்குன்னு சொல்றது இல்லையா? விசுவாசி தாப்பனியே ஆபிரகாம் சொல்றாங்க. பிள்ளைய கூட என்ன பண்ணாரு? பண்ணி கொடுத்தாரையா? சரி, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாவீது நல்லவன் நல்லவன் எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொல்றாரு ஆண்டவரே? அவங்க அப்படி பாடினாங்க, ஆண்டவரை ஆராதிச்சாங்க. ஆராதனை வீரங்க அவன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குருபலிக்கு மான்சே பகர போன் பண்ணுமா வரதல நீ ரெண்டு ஒரு பாத்துட்டு. இன்னைக்கு நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேனா? இது முடிஞ்சு போச்சு. கொரோனாவும் போகணும், இந்த மூடத்தனம் நம்மளை விட்டு போகும். நல்ல கவனிங்கன்ற, புரிஞ்சுக்கங்கன்ற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியானாலும் பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் தாவீது இன்னைக்கு இருந்து கேட்கறதுனா சின்ன வயசுல போய் கோலியாத்துக்கிட்ட என்ன பண்றான்? பேசுறாங்க. என்ன சொல்றே? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானும் நீ நிர்மிக்கிற ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். அவனுடைய கிரியை இருக்கிறது. ஆமென். ஆபேல் இன்னும் மரித்து இன்னும் பேசுகிறான். ஏன்? காயனை விட என்ன கொடுத்தான்? கொடுத்தான். சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒருத்தரும் என்ன செஞ்சு இந்த பேர் வாங்கியிருக்கிறாங்க? நன்மையை வாங்கியிருக்கிறாங்க, நற்சாட்சியம் பெற்று இருக்கிறாங்க. ஆனா நாம கர்த்தருக்கு சொல்றாங்க, அந்த பிள்ளை இவர்கள் எல்லாரும் பிரயாசப்பட்டு விடுதலை ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். நாம ஒன்னும் பிரயாசப்படல. இயேசு மரித்தார், இயேசு ரத்தம் சிந்தினார், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்ல முடியும். மோசே சிவந்த சமுத்திரத்தை திறந்தவர் என்று சொல்ல முடியும். ஜோஷுவா எரிகோ மதுரை விழச் செய்தவர் என்று சொல்ல முடியும். இன்னும் பல அற்புதங்களை செய்தவர்கள் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஆனா நாம சொல்றது போல ஒரே நாம சொல்ல முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நாம் எல்லாரும். நல்ல உற்சாகமா கையை தட்டி அந்த நாமத்தை பயன்படுத்தி போய்கிறே ஒரு தேவையில்லை.
இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவனே. ஒரு லட்சம் பார்க்கலாம். நல்ல போல தட்டுங்க, நல்ல தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருபோதும் ஒரு நன்மை செய்தறியா பெரும் பாவி எனக்காக நீர் வந்த ஏனையா. வெளியே பார்த்துருக்கிறவங்க ஐயா ஸ்கேல் சரியில்லை ராக சரியில்லைன்னு நினைக்காதீங்க. நமக்கு ராகம் இல்லை, ஆனால் தாகம் இருக்குது. அதான் பாடினேன். யாரு பெரிய காலத்துக்கு முன்னால் தோன்றினவர்கள் சொல்லலாம். போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சிவந்த சமுத்திரத்தில் பிறந்த மோசே தேவத்துக்கு சொல்றாரு, கொஞ்சம் செய்யல என்னது எப்படி இருக்கும் அவருக்கு? ஓ இன்விடேஷனுக்கு நம்ம சொல்றேன் செய்யல இல்லைங்க. ஆமென். பிள்ளை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு வந்தவன் நான். ஆமாங்களா? லெஃப்ட் அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை இறக்கிறவர். சரிங்க போய் கொஞ்சம் உட்காருங்க போங்க. உண்மைங்க, இது நீங்க நம்புறீங்களே இல்லையோ? ஆமென். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனா நீ நானும் போகும்போது ஐயா ஐயா கேட்பாருங்க, நானும் தவறாம காணிக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். அந்த லிஸ்ட்ல வச்சிருவாங்க. லூஸ் புத்தியான் காமிச்சிடாத, அந்த லிஸ்ட்ல வச்சிருவாங்க. போகும்போது நமக்கு ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, ஐடென்டி கார்டு என்ன தெரியுமா? போகும்போது அல்லேலூயா இயேசுவின் ரத்தம் ஜெயங்க. இந்த நேமா ஜீசஸ். அல்லேலூயா. With the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க. ஆமென். தேவதூத அல்லேலூயா ஆவியில் அவரே நிரம்பி கதவை திறந்து உள்ள போங்க. மோசே போவார். என்ன சிவந்த சமுத்திரத்தை திறந்து வந்தா எங்க வச்சிட்டாங்க? ஜெயில வச்சிட்டாங்க. குழந்தைய பலிபீடத்துல வச்சுட்டு வந்தா என்ன லெப்டில் நிக்க வச்சுட்டாங்க. இவரை பார்த்தா ஒண்ணுமே செஞ்ச மாதிரி தெரியல, பக்கா பரதேசி மாதிரி இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முகத்துல ஒரு கலையில ஒரு பிரசன்னம் இல்லை, ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு சொல்றோம். அட்லீஸ்ட் மாஸ்க் கூட இல்லாத வந்திருக்கிறான். கொரோனால பரதேசி. அல்லேலூயா. என்னமோ தேவதூதன் போய் சொன்னா என்ன பண்ணிட்டான்?
மோசே அவருக்கு அவங்க ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னதான் சொன்னா நாங்கள் இவ்வளோலாம் சாதிச்சுட்டு இவ்வளோ வருஷமா நின்றுக்கிறோம், அவனை நமக்கு ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்களா, இயேசுவின் ரத்தத்தால் விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஏன் நான் சொல்றேன்னா, ஐயோ அப்போ ஆபிரகாம் மோசேலாம் அவங்களே கீழேன்னு சொல்ல வரல, இயேசுவின் ரத்தம் ரொம்ப மேலன்னு சொன்னாங்க. இது அடுத்த வாரம் சொல்றேன். கர்த்தர் உங்களை அடுத்த வாரம் நீங்க மறந்துட்டு தான் வருவீங்க, தெரியும். நீங்க மறந்துட்டு வரதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்ண பிரச்சனையே பண்ணிட்டே காத்து என்ன பண்ண போலாம். ஆனா கேட் தர மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அப்புறம் உங்களுக்கோசம் வெயிட் பண்ணி என்ன வச்சிட்டானாக்கா, அல்லேலூயா ஐயா நான் வந்துட்டு இருக்கிறேன் என்ன உள்ள அனுப்புங்க சொன்னா, இல்ல 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 தாஸ், ஸ்வேதா, ரத்னா, மைக்கேல், சார்லஸ், ஐயா அவங்கெல்லாம் கணக்காயா நான் தானே முடிச்சு. இல்ல இல்ல அவங்க சரி பண்ணாத வந்துட்டேன். நீ அவனுக்கு என்னைக்கு சரியா இங்க வராங்களோ அன்னைக்குதான் நீ எங்க போக முடியும் அப்படின்ட்டா என்ன பண்றதுங்க? ஆமென். நம்ம எல்லாமல் அவர்கள் என்ன ஆக முடியாது. கர்த்தருக்கு விசேஷமான நன்மை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நன்மை இயேசுவின் ரத்தம். ஆமென் ஆமென். என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு ஆண்டவர், என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு? பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மகிமை என்னன்னு. பிசாசு வெட்கப்படும் போது உங்களுக்கு ஆண்டவரே இவ்வளவு எனக்கு இவ்வளோ என்ன நேசித்தீர்களா? அல்லேலூயா. யோபு கேட்கிறான், தேவனை சந்திக்க எழுந்திருந்தால் அவரை சந்திக்கிறது எனக்கு நலமா இருக்கும். இவரு பிஸ்கோத்துக்குது, அவர் எங்கே சந்திக்கலாம் என்று தெரிந்தால் அங்க போய் என்ன பண்ணுவேன், சந்திச்சிருவாரு. சூரியனை போய் சந்திச்சிருவாரு. ஆமென் அல்லேலூயா. என்ன பயணக்காரன் எனக்கு வந்தது, தேவன் என்ன இப்படி செஞ்சிட்டாரு, ரொம்ப பேசிட்டாரு. ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் வந்துட்டார், நான் விஷயத்தெல்லாம் சொல்லுப்பாருனாக்கா கூனி புரிய, ஆண்டவரே அறிவில்லாத இவன் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார், நீர் சகலமும் செய்ய செய்வது ஒன்றும் தடைப்படாத ஆண்டவரே அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் அவ்வளவு மேன்மையான காரியங்களை கர்த்தராக அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசேஷமானவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். நம்பிக்கை நமக்குள்ள உறுதியா இருக்கணும். ஆமென். இருக்கும் கொரோனா, இருக்கும் டைபாய்டு, இருக்கும் டொங்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா அப்படியே போற மாதிரி இருக்குது ஒன்றும் நீ சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு எங்கேயும் போயிட மாட்டேன். ஆமென். வரல சொல்லுங்க பார்த்தேன். அல்லேலூயா. சும்மா கற்பனை 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 கற்பனை. ஒரு மருமக சொல்லி மாமியார் செத்துட்டாரு. கர்த்தர் சொல்லு மாமியார் செத்துச்சு. அவர் வீட்டில் அழுதுங்கிறார் மாமனார். அந்த அம்மா கிட்ட சோத்திரம். இந்த அம்மாவை சொல்லிக்குது, மாமா ராத்திரி அத்தை வந்தாங்க மாமா கனவுல. ஆமா மாமா வந்து என்னம்மா சொன்ன என் மனைவி கேட்டுக்கிறாங்க, நீ எப்பவுமே பாதாம் போட்டு கலக்கி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் கொடுப்பியே, அந்த மாதிரி ஒரு பாதாம்லாம் போட்டு நீ குடி மகளே, எனக்கு ஒரு அது என்ன அவன் யாருமா யார் பாதாம் பால் குடிக்கிறது? கணவர் வந்து உயிரோடையே நீ டீ கொடுக்கல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்லிச்சான், பாதாமெல்லாம் போட்டு ஒரு கிளாஸ் பால் மகளே என் போட்டோ வச்சுட்டு என்ன பண்ணுது குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு சோத்திரம். மாமனாருக்கு விஷயம் தெரியலையா, இவன் தொழில் தான் நான் போய் சேர்த்துக்காங்க. பாதாம் பால் வாங்கும்போது 2 பேர் மாற்றிட்டாங்க வாங்கி விட்டுருவாங்க. குடிச்சது வந்து மறுபடியும் ஒரே பேதி வாங்கி குடிக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். போய் சென்சர் கட் பண்ணிக்கப்பா ஃபாரின்ல. என்ன பண்ணுறது நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்ட்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் சென்சர் கட் பண்ணீங்க, அது அவங்களே பண்ணிக்கிறது, செல்ஃப் சென்சர். ஓகே அல்லேலூயா. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதாம் மாமனார் ரெகுலர் சாப்பிட்டாங்களே, நீ சாப்பிட்டா எவனே சாப்பிட்ட மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இதுக்கு 2 நாள் அப்போ ஒன்றும் முடியல அப்படின்னு. ஆமா அப்படி ஆகுதுன்ட்டு. ஆமாம் நானும் ராத்திரி வந்தா அவன் கேட்டேன், என்னடி இந்த மாதிரி கேட்டி அப்படின்னு. ஆமாங்க அந்த பாலை கொடுங்க, அவங்களே என்கிட்ட வந்து சேர்த்தோன்னு சொன்னா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே அன்புள்ளவளாய் மாறுங்கள். நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க. உறுதியான நம்பிக்கையை கொஞ்சம் குரலி விட்டு என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, விலகவே கூடாது. அதுவே நம்மை ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல பாடல் நம்ம பாஸ்டர் அவர்கள் ஒரு புது பாடல் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது என்ன பாடல் என்று சொன்னால், அல்லேலூயா, நீங்க இல்லாம யாரும் இல்லப்பா, உங்களை விட வேற இல்லப்பா, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் இயேசுவின் பாடல் தான். ஆமென். ஐயா அது பெருமாள் பாட்டி, அது தெரியாதா? அந்த மாதிரி வேற ஒருத்தர் பாடி இருக்கிறார். அந்த ராகத்துல எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இது ராகம் வேற, அது ராகம் வேற, சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். அப்பொழுது நீங்க காணி கொடுக்குறீங்க. இந்த காணிங்க எல்லாம் யாரும் சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க, அதையாவது நல்லா தாராளமா சொல்லுங்க. என்ன விட்டாலும் ஜெபம். அப்புறம் அமெரிக்காது 36,600
50 ரூபா வந்துருக்குது. அமெரிக்கா சொன்னேன் ஒரு கை தட்டாங்களா? கொடுத்தாரு உங்களுக்கு சொல்றேன் நான் எல்லாம் மகிமை. நான் பிளஸ் யூ பாடுங்கம்மா. அப்போ ஒரு காணிக்கை நம்ம கொடுப்போம். கத்தனமையா விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வம் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வம் நீதானையா. என்னுடைய உழைப்பை யாரும் பறித்துக் கொள்ளாமல் என்னை உயர்த்துவது நீதானையா. என்னுடைய உழைப்பை யாரும் பறித்துக் கொள்ளாமல் என்னை உயர்த்துவது நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. வானோரின் சேனைகளை தொடர்ந்தானோ, செங்கடலின் வழியை நடத்தினானோ, வானை உண்டு பண்ணும் தெய்வம் உயிரிலுள்ளே, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. வானோரின் சேனைகளை தொடர்ந்தானோ, செங்கடல் வழியினை தடுத்து வைத்தானோ, வானை உண்டு பண்ணும் தெய்வம் உயிரிலுள்ளே, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. முள்ளுள்ள இடங்களில் வைத்திருந்தே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தே. முள்ளுள்ள இடங்களில் வைத்திருந்தே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நவீன தலைவனை ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற கிருபையை போடுவார்கள். முழு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு இல்லாதது, மோசேக்கு இல்லாதது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இல்லாதது. அவர்கள் இப்படி ஆசைப்பட்டார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டது துடுது ಆದರೂ ಏನು ಆಗಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ನಾವಿಲ್ಲದೆ ಅವರು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ.
ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನು ಈ ಸ್ವಾಮಿ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಜೀಸಸ್ ಮೇಲೆ பெருசியா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சொல், என் உள்ளமே நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் கிருபையும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம் யாவருவது எப்போது நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. நம்முடைய சீத்தம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை பாதுகாக்கணும். இந்த வயசான தாயை நம்மளே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க பேர பிள்ளைங்க ஐயா வந்தால் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சந்தோஷமாக இல்லைப்பான்னு சொல்லியிருக்கிறோம். கர்த்தர்களை பாதுகாக்கணும். அவருக்கு ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர்களை வந்து ஜெபம் பண்ணிக்கிறவங்க ஜெபம் பண்ணி போங்க. மீது பேர் கீழே ரொம்ப கூட்டமாக நிற்காதீங்க. மாஸ்க் கழட்டாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சானிடைசர் போட்டுங்க. கூடிய மட்டும் டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, வீடுகளுக்கு போங்க, வேலைக்கு போங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் நான். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.